பிரதோஷம் நாளன்று விரதம் இருக்கும் முறை, கோவில் வலம் வரும் முறை. பிரதோஷம் காலம் எது? வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் திரையோதசி திதியில் கதிரவன் மறைவதற்கு முன் 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ காலமாகும். பிரதோஷம் நாளன்று விரதம் இருக்கும் முறை. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீறு பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும். பிரதோஷ வேளைகளில் எப்படி சிவபெருமானை வணங்க வேண்டும்? வழக்கமாக இறைவனை இடமிருந்து வலமாகச் சுற்றி வந்து வணங்குதல் வேண்டும். ஆனால் பிரதோஷ நாளன்று சிவ்காலயத்தில் செய்யப்படும் சுற்றுமுறை மாறுபடும். அதாவது வலமும் இடமும் மாறி மாறி சுற்றி வந்து இறைவனை பிரதோஷ நாளில் வழிபட வேண்டும். ஏன் பிரதோஷ நாளில் வளமும் இடமும் மாறி மாறி சுற்றி வழிபட வேண்டும்? பார்க்கடலை கடைந்தபோது உண்டான ஆலகால விஷம் தேவர்களை துரத்தியது. தப்பிக்க நினைத்து ஓடிய தேவர்கள் கையிலைக்குச் சென்று இறைவனை வலம் வர ஆலகால விஷம் எதிர்ப்புறமாக வந்து மரித்தது. தேவர்கள் பயந்து திரும்பி இடப்புறமாக ஓட விஷம் மீண்டும் எதிர்ப்பக்கம் சூழ்ந்தது. இப்படி வலமும் இடமும் தேவர்கள் பயந்து ஓடிய நிகழ்ச்சியே சோம சூக்த பிரதட்சிணம் என்று பெயர் பெற்றது. எனவே பிரதோஷ நாளில் இறைவனை வலமும் இடமும் மாறி மாறி சுற்றி வணங்குதல் நற்பலன்களைத் தரும். நன்றி, வணக்கம்.